எதுவும் அடிபடலையா? இல்ல, புரியல திடீர்னு என்னன்னு. சரி, நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க. இல்ல பரவாயில்ல ரிஷப். சித்தி, நான் தான் சொல்றேன்ல, வாங்க, பார்த்து வாங்க. ரிஷப், உனக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு. டிஃபன் ரெடியா? ரெடி. இதோ ஒரு நிமிஷம் இப்ப எடுத்துட்டு வரேன். உன்னோட டெல்லி அட்மிஷன் என்னாச்சு? அது வந்துப்பா 2-3 நாள்ல தெரிஞ்சிரும்பா. ஓ அப்படியா? சரி, அப்படின்னா நீ ரெடியாவே இரு. இன்னும் லேட் ஆகுமா இல்ல டிஃபன் எடுத்துட்டு வரியா? என்ன இது? அச்சச்சோ, தெரியாம பண்ணிட்டேன். இருங்க, இப்ப தொடச்சிடுறேன். கிளம்பும் போதே அபசகனமா இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. நீ என்னடா உன் பொண்டாட்டியவே பார்த்துட்டு நிக்கிற? ஆபீஸுக்கு கிளம்பலையா? டேய், அப்புறம் இது வச்ச விடு. சரியா வைக்க கூட தெரியல. ஆனா பணம் மட்டும் வேணும். இந்தா இதப்படி. அப்புறம் இன்னைக்கு லஞ்சுக்கு ஆகிற செலவு உன் சம்பளத்துல தான் பிடிக்க போறான். வா. நீ எங்கடா வர? அது ஆபீஸ்க்கு கார்ல வர தகுதி இருக்கா உனக்கு? ஒரு வேலையும் ஒழுங்கா பாக்குறது இல்ல. ஆனா அடிக்கடி பணம் மட்டும் வேணும். உன் தகுதிக்கு நீ அந்த வண்டியில தான் வரணும். இன்னையில இருந்து உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ ஆபீஸ்க்கு அந்த வண்டியில தான் வரணும். புரியுதா? பிரீஃப் கேஸ வை, வச்சுட்டு போ. வண்டி எடு. அண்ணன் முதலாளி, ஆனாலும் எனக்கு இந்த ஓட்ட வண்டியை தான் கொடுத்திருக்கிறாரு. 2 பேரும் கோவமாயிட்டாங்க போல இருக்கு. சித்தி, அப்பாவுடைய கோபம் 2 நிமிஷத்துக்கு தான். அதுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எப்ப அவரு உங்க மேல கோவப்பட்டாலும் நான் இருக்கேன்ல. அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ராகேஷ்க்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களா? மூத்த அக்காங்கிற முறையில எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. பணம் கொஞ்சம் தேவைப்படும். எங்க வீட்டுக்கு நீங்க மூத்த மருமகன் வேற. சொந்தக்காரங்க முன்னாடி உங்க மரியாதை குறைஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட விருப்பம். சும்மா அதையே பேசிட்டு இருக்காரு. நான் எங்க இருந்து தான் பணத்தை கொண்டு வர்றது? நான் என்ன பண்றது? ஆனா இந்த தடவை நீங்க ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். எனக்காக இல்லைனாலும் உங்க மரியாதையை காப்பாத்திக்கவாது ஏதாவது பண்ணுங்க. ஒரு பொண்ணால தான் பாஸ்ட் வந்து பணத்தை கறக்க முடியும். ஒரு வழி இருக்கு. ஆனா நீ அதுக்காக எதுக்கும் தயாரா இருக்கணும். எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க நீங்க? புத்திக்கு இது கேட்டு போச்சா உங்களுக்கு? சீ, உங்களால எப்படி இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுது? என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. ரஷ்மி, நான் சொல்றது நல்லா கேளு. இந்த ஒரு வழிதான் நம்ம கிட்ட இருக்கு. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் பாவம், நான் செய்ய மாட்டேன். இல்ல ரஷ்மி, எல்லாத்துக்கும் பயந்து இப்படி ஒடுங்கி வாழ்றது, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணாம இருக்கிறது தான் பாவம். என் மேல நம்பிக்கை வை ரஷ்மி. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. முடியாது, இதெல்லாம் என்னால முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ரஷ்மி, என்ன கடுப்பேத்தாத. அன்பா சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டியா? இதுக்கு சம்மதிக்கலைன்னா உன்னை கொன்னிடுவேன் பாத்துக்க. நீ இதை செஞ்சுதான் ஆகணும். புரிஞ்சதா? இது என்னோட பழைய சிம். இந்த நம்பர் இந்த ஊர்ல யாருக்கிட்டயுமே இல்ல. என் அண்ணனுக்கு கூட தெரியாது. இப்ப வாயை மூடிக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இரு. கேள்வி எதுவும் கேட்க கூடாது.
ச்சே, யாருன்னே தெரியல. நம்மள முட்டாளாக்க இப்படி ராத்திரி நேரத்துல தேவையில்லாம மெசேஜ் அனுப்புறது. வேண்டாங்க, இது ரொம்ப தப்பு. இனிமே நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். உங்க கால்ல வேணாலும் ஏய், விழணும். please. நாடகம்லாம் போடாத ரஷ்மி. கஷ்டத்துல இருக்கிறத விட பாவம் எதுவும் இல்ல. எவ்வளவு நாள் இப்படி அடங்கி ஒடுங்கி வாழ்றது. இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இப்ப அழாத. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீ செய் போதும். டைப் பண்ணு. என் பேர் ஸ்வப்னா. உங்களுடைய ஸ்வப்னா. ஆ? நாம யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அ, ஆ. ரிப்ளை பண்ணு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முடியாது, என்னால இப்படி பண்ண முடியாது. என்னது பண்ண முடியாதா? ஏய், நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன். வாயை மூடிக்கிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இல்ல நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். எட்ரி போனா எடுத்து நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணு. எடு. டைப் பண்ணு. உங்களை எனக்கு தெரியும். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரிப்ளை பண்ண. நீங்க சரியா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அக்கம் பக்கத்துல தான் நான் இருப்பேன். குட் நைட். அனுப்பு. ஆ. எனக்கு இது எதுவும் சரியாவே படல. ஒரு தடவை மட்டும் அவன் சிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ பாரு எப்படி அவனை வச்சு செய்யறேன்னு. இப்ப போ. பயமா இருக்கு புனித். அட ஒண்ணு நடக்காது. நான் தான் சொல்றேன்ல. போ. நான் ஒன்றும் கனவு காணலையே. இத பாரு, நான் நேத்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா நீ இப்போ என்னோட எல்லா கன்ஃபியூஷனையும் தீர்த்து வச்சிட்ட. சிக்கிட்டாண்டா கிழட்டு பையன். என்னாச்சு ரஷ்மி? என்னாச்சு? தொடாதீங்க என்ன. என்ன நினைச்சு எனக்கு அருவருப்பா இருக்கு. பணத்தை பத்தி ஏதாவது பேசுனியா? சீ, நீ பணத்தை பத்தி தான் கவலைப்படுவியா? உன் பொண்டாட்டி மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லல்ல? அதெல்லாம் சரிதான். ஆனா அப்புறம் பாத்துக்கலாம். பணத்தை பத்தி பேசுனியா? கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப ஆரம்பமாயிடுச்சு. இதோட ரிசல்ட் ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி இருக்கணும். கோடீஸ்வரன். இப்ப உன் மூலமா உன் புருஷன் கோடீஸ்வரன் ஆக போறான். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இனிமே அவன் எனக்கு அடிமை. இவனுக்கு நான் நினைக்கும் போதுதான் இதுல இருந்து விடுதலை. அது சரி, நீ ஏன் அழுதுட்டு இருக்க?